என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொளியில 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எத்தனை விஐபி வேட்பாளர்கள் களம் இறங்க போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் நபராக நாம் பார்க்க இருப்பது கமலஹாசன். கமலஹாசன் அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சியை தொடங்கியவர், திமுகவை எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்தியவர். ஆனால் இப்பொழுது திமுக ஒரு சீட்டு கொடுக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக அவரை அழைக்கவும் இல்லை, காங்கிரசின் கூட்டணியில் இருப்பதாக இங்கு காட்டிக்கொண்டு திமுகவிடம் ஒரு சீட்டை பெறுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் காங்கிரசின் உதவியோடு திமுகவிடம் ஒரு சீட்டை பெறுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி கமலஹாசனுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் பட்சத்தில் அது கோவை தொகுதியாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் கோவையில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் முதல் நபராக கமலஹாசன் ஒரு விஐபி வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் இப்பொழுது தெலுங்கானா ஆளுநராகவும் புதுவையின் துணைநிலை ஆளுநராகவும் இருக்கிறார். அவர் மீண்டும் ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்களை எதிர்த்து தூத்துக்குடியில் களம் இறங்கியவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இப்பொழுது மீண்டும் தேர்தலில் நான் நிற்கப் போகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று பாஜகவிடம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பாஜக மீண்டும் சீட்டு கொடுக்குமேயானால் தூத்துக்குடி அல்லது புதுச்சேரி இந்த 2 தொகுதிகளில் ஒன்றை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிஜேபி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஒரு விஐபி வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். அடுத்து இந்த லிஸ்டில் நாம் பார்க்க இருப்பது சௌமியா அன்புமணி. சௌமியா அன்புமணி அவர்கள் இதுவரையில் தேர்தல் அரசியலில் நின்றதில்லை. பசுமை தாயகம் இயக்கத்தின் தலைவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால ஒருவேளை டாக்டர் அன்புமணி அவர்கள் களத்தில் நின்று வெற்றி பெற்றாலும் ஏற்கனவே இருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த பதவியை ராஜினாமா செய்தால் அது திமுகவிற்கு செல்ல வாய்ப்புண்டு. ஆகையால அந்த பதவியையும் இழக்கக்கூடாது. சௌமியா அன்புமணி அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்கள் களம் இறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த். அதிமுக கூட்டணியில் ஏறக்குறைய அவர்களுடைய கூட்டணி முடிவாகி இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு 3 to 4 தொகுதிகள் அதிமுக ஒதுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதில் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி போன்ற தொகுதிகள் தேமுதிகவிற்கு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் விருதுநகர் தொகுதி, ஒன்று விருதுநகர் இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி, இந்த 2 இடங்களில் ஒரு தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடவில்லை என்றால் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டால் திருச்சி தொகுதியில் போட்டியிடுவார் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று கள்ளக்குறிச்சியில் LK சுதீஷ் அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லுகிறார்கள். என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்களை பற்றி நாம் நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தோம். ஆனால் சரத்குமார் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருப்பதாக இன்றைய தகவல் நமக்கு கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் பிஜேபி கூட்டணியில் சரத்குமார் அவர்களுக்கு தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் இந்த 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியை சரத்குமார் அவர்களுக்கு பிஜேபி ஒதுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 தொகுதிகளில் மிக முக்கியமாக சரத்குமார் குறிவைத்திருக்கின்ற தொகுதி நெல்லை என்று சொல்லப்படுகிறது. நெல்லை தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுவார் என்று தெரிகிறது.
அடுத்து துரை வைகோவை பற்றி சொல்லணும்னா, நேற்று மதிமுகவிற்கு திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதி கொடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதியில் துரை வைகோ போட்டியிடுவார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துரை வைகோ போட்டியிடுகின்ற தொகுதி ஒன்று திருச்சி, இல்லை என்றால் விருதுநகர். இந்த 2 தொகுதிகளில் ஒன்றில் துரை வைகோ போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி தொகுதியும் இப்பொழுது காங்கிரசிடம் இருக்கிறது. அங்குதான் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது துரை வைகோ போட்டியிட விரும்பும் 2 தொகுதிகளுமே ஒரே கூட்டணியில் காங்கிரசிடம் இருப்பதால சிக்கல் உருவாகி இருப்பதாக தெரிகிறது. துரை வைகோ அவர்களுக்கு காங்கிரசிடம் பேசி இந்த 2 தொகுதிகளில் ஒன்றை திமுக தலைமை பெற்றுக் கொடுக்கும் என்று துரை வைகோ நம்பிக்கை கொண்டிருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின் மீது. அடுத்து இன்னொரு விஐபி வேட்பாளர் கே.என். நேரு மகன் அருண். இவர் பெரம்பலூர் தொகுதியில நிற்க இருப்பதாக தகவல். ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியை கே.என். நேரு மகன் அருண் அவர்களுக்கு திமுக தலைமை ஒதுக்கி இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தவர் பாரிவேந்தர் என்கின்ற பச்சைமுத்து. அப்பொழுது பச்சைமுத்து இருந்தது திமுக கூட்டணியில். இப்பொழுது அவர் திமுக கூட்டணியிலிருந்து பிஜேபி கூட்டணிக்கு தாவிவிட்டார். ஆகையால பெரம்பலூர் தொகுதி திமுகவிடம் இருக்கிறது. இப்பொழுது பெரம்பலூர் தொகுதியில் மீண்டும் பாரிவேந்தர் பிஜேபி கூட்டணியில் நிற்கப் போகிறார். அந்த தொகுதியில திமுகவின் சார்பில் கே.என். நேரு மகன் அருண் அவர்கள் அந்த தொகுதியில் நிற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்ற இன்னொரு விஐபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி சார்பில் நெல்லை தொகுதியில் களமிறங்க இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருக்கிறார். பிஜேபியில் இருக்கின்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் நயினார் நாகேந்திரனும் ஒருவர். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பிஜேபி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதோ இல்லையோ, கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நெல்லை தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்குவதற்கான அத்தனை வேலைகளையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த முறை நயினார் நாகேந்திரன் அவர்கள் நெல்லை தொகுதியில பாராளுமன்றத்திற்கு போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான விஐபி வேட்பாளர் அப்படின்னா அண்ணாமலை ஆரம்பத்தில் எந்த தொகுதியிலும் நிற்கப் போவதில்லை. நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மட்டும்தான் அண்ணாமலை செய்வார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. கோவை தொகுதியில் பாஜகவிற்கு கணிசமான வாக்குகள் இருப்பதாக அறிகிறோம். ஆகையால கோவை தொகுதியில் இந்த முறை களம் கண்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என்று பாஜகவின் தலைமை நம்புகிறதாம். ஆகையால அண்ணாமலை அப்படி இல்லை என்றால் வானதி சீனிவாசன், இந்த 2 நபர்களில் ஒருவர் கோவை தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாம். அடுத்து தென்காசி ஒரு தனி தொகுதி. அதிமுக கூட்டணியில தென்காசி தொகுதியை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தென்காசி தொகுதியில பாஜக சார்பில் இருந்து ஒரு விஐபி வேட்பாளர் களம் இறக்கப்படுகிறார். அந்த விஐபி வேட்பாளர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்து அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு பிஜேபியின் அரசியல் களத்தில் குதித்தவர் ஆனந்தன் ஐயாசாமி. இந்த ஆனந்தன் ஐயாசாமி பிஜேபியின் முக்கிய புள்ளிகளில் ஒருவர். பிஜேபியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற இந்த ஆனந்தன் ஐயாசாமி தென்காசி தொகுதியில் களமிறங்க போகிறார். தென்காசி தொகுதியில் களம் இறங்குவதற்காக 2 ஆண்டுகளாகவே தென்காசி தொகுதியில் பல களப்பணிகளை ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து ராமநாதபுரம் சினிமா பினான்சியர் அன்பு செழியன் அவர்களை அதிமுக களமிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அன்பு செழியனை ராமநாதபுரம் தொகுதியில் நிறுத்தினால் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் வாக்குதான் அங்கு அதிகம். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி சற்று வலுவாக இருப்பதாக அறியப்படுகிறோம். அதே போல ராமநாதபுரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியும் சற்று வலுவாக காலூன்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால ஒரு பண பலமுள்ள வேட்பாளரை ராமநாதபுரம் தொகுதியில் நின்றால் வெற்றி பெற்று விடலாம் என்று எடப்பாடி அவர்கள் கணித்திருக்கிறாராம். அதனாலதான் அன்பு செழியன் அவர்களை ராமநாதபுரத்தில் களமிறக்க முடிவு செய்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்து வேலூர் பாராளுமன்ற தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது.
ஏனென்றால் 2019 திமுக வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் பல நூறுக்கணக்கான கோடிகளை வேலூர் தொகுதி முழுதும் அள்ளி இறைத்தார் என்று நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகு 3 மாதங்கள் கழித்து தேர்தல் நடந்தது. ஆனால் அதே வேட்பாளர்கள் மீண்டும் களத்தில் நின்றார்கள். பணம் யார் அள்ளி தெளித்தார் என்று தேர்தல் நிறுத்தப்பட்டதோ அதே வேட்பாளர் மீண்டும் வெற்றி பெற்றார். அவர்தான் கதிரானந்த், துரைமுருகன் அவர்களுடைய மகன். இப்பொழுது மீண்டும் வேலூர் தொகுதி கதிரானந்த் அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. பாஜகவின் தரப்பில் ஏற்கனவே போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் தான் மீண்டும் வேலூர் தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்று பிஜேபி தரப்பில் சொல்லப்படுகிறது. 2019 போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் மீண்டும் களத்தில் மோதவிருக்கிறார்கள் வேலூர் பாராளுமன்றத்தில். ஏசி சண்முகத்திற்கும் குறைவில்லை, கதிரானந்திற்கும் குறைவில்லை. இருவருமே கோடிகளில் புரளுகிறவர்கள். வேலூர் தொகுதி வாக்காளர்கள் இவர்களிடமிருந்து பெறுவது பிச்சை மட்டும்தானே தவிர உரிமை இல்லை. உங்களுடைய உரிமைகளை அவர்கள் போடுகின்ற பிச்சைக்கு நீங்கள் அடமானம் வைக்கிறீர்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகள் உங்களுடைய உரிமையை ஏலத்தில் எடுத்துக்கொண்டு போனார் கதிரானந்த். மீண்டும் ஒரு முறை ஏலம் எடுப்பதற்கு வருகிறார் கதிரானந்த். அதே போன்றுதான் ஏசி சண்முகமும். இவர்கள் இருவரில் யாரும் குறைவில்லை. ஆனால் வேலூர் தொகுதியை பொறுத்தவரையில் இவர்கள் வெற்றி பெற்றாலும் எந்த பயனும் இல்லை, இவர்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அந்த தொகுதியில் மாற்றம் என்பதே ஒன்றுமில்லை. நான் பார்த்த 30 ஆண்டு காலத்தில் மாறாத அந்த தொகுதி இதுவரையிலும் மாறாமலே இருக்கிறது. ஆனால் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறினார்களே தவிர தொகுதிகள் மட்டும் மாறவே இல்லை. சட்டமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் அப்படியே இருக்கிறது. ஏன்னா குடிகாரர்கள் நிரம்பி வழிகின்ற ஒரு தொகுதியாக வேலூர் தொகுதி இருக்கிறது. சந்தனக்கட்டை திருடர்கள் நிரம்பி வழிகின்ற ஒரு தொகுதியாகவும் வேலூர் தொகுதி இருக்கிறது. ஆகையால எல்லா திமுக காரரிடமும் பணம் கொழிக்கிறது. அத்தனையும் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருடர்கள் இருக்கின்ற இயக்கமாக வேலூர் தொகுதி திமுக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் வரவிருக்கின்ற 2024 யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.